Hi, hello and வணக்கம். Welcome back to my channel. இந்த காணொளியிலே நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்கவிருக்கிறோம். முக்கியமாகவே பிரித்தானியாவுக்கு செல்லவிருக்கும் மாணவர்களுக்கான ஒரு விசேட செய்தியாகத்தான் இது இருக்க போகிறது. இந்த பதிவானது எத்தனையோ மாணவர்கள் பிரித்தானியாவுக்குள் அதாவது டிப்ளமோ செய்வதற்கு அதாவது ஃபவுண்டேஷன் கோர்ஸ்களுக்காக சென்றிருக்கிறார்கள். மேலும் சிலர் டிகிரி செய்வதற்காக சென்றிருக்கிறார்கள். அதையும் தாண்டி மாஸ்டர்ஸுக்காக நிறைய பேர் சென்றிருக்கிறார்கள். பிரித்தானியா மட்டுமல்லாது எக்கச்சக்கமான நாடுகளுக்கு இவ்வாறுதான் மேற்படிப்புக்காக சென்றிருக்கிறார்கள். இவ்வளவு காலமே இப்படி நாங்கள் செல்லும் பொழுது எங்களுடைய பணத்தை நாங்கள் அதில் முதலிட்டு அவர்களுக்கு கொடுத்துதான் நாங்கள் செல்ல வேண்டி படிக்க வேண்டி அந்த காலத்துக்கு இடைப்பட்ட காலங்களில் நாங்கள் படித்து விட்டு திரும்புவதாக இருந்தது. இப்பொழுதும் அப்படித்தான் இருக்கின்றது. ஆனால் இந்த பிரித்தானிய அரசாங்கம் தற்சமயம் ஒரு ஸ்காலர்ஷிப் திட்டத்தை அவர்கள் அமுல்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது என்ன திட்டம் என்று சொல்லுவாங்க, சீவினிங் அப்படி என்று கூறக்கூடிய குறிப்பிட்டப்பட்ட இந்த திட்டத்தை அமுல்படுத்தி இருக்கிறார்கள். இது எவ்வாறெனில் இந்த திட்டத்தின் ஊடாக மாணவர்களுக்கு எத்தனை மாணவர்கள் அங்கு மாஸ்டர்ஸ் செய்வதற்கு உள்நுழை இருக்கிறார்களோ அத்தனை மாணவர்களுக்குமே அனைத்துமே இலவசமாக அவர்கள் கொடுப்பதற்காக இருக்கிறார்கள். அதாவது நீங்கள் ₹1 கூட உங்களுடைய சொந்த செலவில் நீங்க செலவழிக்க தேவையில்லை என்பதை இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது எவ்வாறு என்று நாங்கள் பார்ப்போம். இப்பொழுது நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் மாஸ்டர்ஸ் செய்யவிருப்பதற்கு மாஸ்டர்ஸ்க்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் மாணவர்களாக இருப்பின் இந்த இவர்களுடைய அப்ளிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை செய்ததன் பிற்பாடு அவர்கள் நீங்கள் அதிலே தேர்ச்சி பெற்று இருக்கிறீர்கள், உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கிறீர்கள், அந்த கோர்ஸுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிறீர்கள் அப்படின்னு தெரிந்ததற்கு அவர்களுடைய நேர்காணல் ஒன்றை எடுத்துக்கொள்வார்கள் ஆன்லைனூடாக. அந்த நேர்காணலிலும் நீங்கள் செலக்ட் ஆகிவிட்டு தேர்ச்சி பெற்று விட்டீர்கள் என்று சொன்னால் என்னென்ன சலுகைகள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைத்துக் கொள்ளப்படும் என்பதை பற்றி பார்ப்போம். முதலாவதாக நீங்கள் விசாவுக்கு நீங்கள் அப்ளை செய்ய வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், எந்த நாட்டுக்கு செல்வதாக இருப்பினும் விசா எடுப்பதற்கு குறிப்பிட்ட தொகை நாங்கள் செலுத்த வேண்டி இருக்கும். ஆனால் இங்கு அந்த தொகையை அந்த அரசாங்கமே பொறுப்பேற்றுக் கொள்ளும். அதாவது எங்களுக்கு தேவையான அந்த விசாவையும் விசாவுக்கு தேவையான பணத்தையும் அவர்களே பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். ஸோ விசா சார்ஜஸ் உங்களுக்கு அவர்களிடமே இருந்து கிடைக்க பெறும். மேலும் விசா கிடைத்ததன் பின்னராக நீங்கள் தேர்வு செய்த அந்த குறிப்பிடப்பட்ட யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் கட்டுவதாக இருந்த பண தொகையை அவர்களே செலுத்துவார்கள். அதாவது இப்ப இத்தனை காலங்கள், அதாவது நீங்கள் 1 வருட காலம் அல்லது 1.5 வருட காலங்கள் இந்த மாஸ்டர்ஸ் டிகிரிக்குரிய காலமாக இருப்பின் அந்த காலத்திற்கு நீங்கள் செலுத்திக் கொள்ள வேண்டிய தொகை அனைத்தையுமே அந்த அரசாங்கம் பிரித்தானிய அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொள்கிறது. அவர்கள் அதற்குரிய பணத்தை அவர்களே செலுத்தி விடுவார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கான டிராவல் எக்ஸ்பென்சஸையும் அவர்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அது என்ன டிராவல் எக்ஸ்பென்சஸ் என்று சொன்னால், நீங்கள் இங்கிருந்து பிரித்தானியாவுக்கு செல்வதற்குரிய ஏர் டிக்கெட்டிங்குரிய காசுகளையும் அவர்களே தந்துதவுவார்கள். மேலும் தற்சமயம் நீங்கள் தெரிவு செய்யப்பட்ட இடத்தில், அதாவது இலங்கையில் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தும் நீங்கள் விமான நிலையத்திற்கு செல்வதற்குரிய காசையும் அவர்களே உங்களுக்கு தந்துதவுவார்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இலங்கையிலிருந்து பிரித்தானியா சென்றடைந்ததன் பின்னராக பிரித்தானியாவிடம் சென்றதன் பின்னராக நீங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு தேவையான பண உதவிகளையும் அவர்கள் உங்களுக்கு தந்து உதவுவார்கள் என்பதை அவர்கள் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் தங்குமிட வசதிகளுக்கு தேவையான பணத்தையும் அவர்கள் செய்து உதவுவதாக கூறியிருக்கிறார்கள். அப்போ நீங்கள் இருக்கிறதாவது லிவிங் எக்ஸ்பென்சஸும் அவர்களே உங்களுக்கு தந்து உதவுவார்கள் அங்கு இருக்கிறவர்கள். அப்ப விசா சார்ஜஸ் உங்களுக்கு ஃப்ரீ, உங்களுடைய டிராவல் எக்ஸ்பென்சஸ் பிளஸ் ஏர் டிக்கெட்டிங் காசுகளை தந்து உதவுவார்கள் மற்றும் லிவிங் கேஷஸையும் அவர்கள் தருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மேலும் சில
சலுகைகளையும் உங்களுக்கு செய்வதற்காக இருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், நீங்கள் எந்த கோர்ஸுக்கு நீங்கள் தயாராகி செல்கிறீர்களோ, பிரித்தானியாவுக்கு உள்நுழைகிறீர்களோ, அந்த குறிப்பிட்ட கோர்ஸுக்கு மட்டும் இல்லாமல் மேலதிகமாக நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கோர்ஸை நீங்கள் தெரிவு செய்து அங்கே வந்து இருக்கிற காலங்களுக்குள் நீங்கள் படிக்க விரும்பினால் அதற்குரிய பேமெண்ட்களையும் அவர்களே செய்வதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறாக நீங்கள் போவதற்கு தேவையான அங்க படிப்பதற்கு தேவையான உங்களுக்கு தேவையான சகல விடயங்களையுமே அவர்கள் வந்து செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். சரி, இது எப்ப இருந்து வந்து இது அமலுக்கு வருகிறது, என்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்றதை நான் சொல்லுகிறேன். அதாவது இங்கே இருக்கிற அவர்களுடைய கொழும்பில் அமைந்திருக்கிற அவர்களுடைய ஹை கமிஷன் ஆபீஸ் தான் வந்து உத்தியோகபூர்வமாக இதை வந்து அறிவிட்டிருக்கிறது. இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து அடுத்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 5ஆம் திகதி அளவில் அவர்களுடைய வெப்சைட்டின் ஊடாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் இந்த ஆகஸ்டில் இருந்து 10ஆம் மாதம் அக்டோபர் 7ஆம் திகதி மட்டும் இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன்ல இருக்கும். ஸோ நீங்கள் தேவையானவர்கள் வந்து அதனூடாக உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும். மேலும் அவர்களுடைய அதில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிவிட்டீர்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்போது உங்களுக்கு நேர்முக தேர்வுகள் என்ற பற்றிய விவரங்களை உங்களுக்கு அதன் பின்னராக இமெயில் வாயிலாகவோ ஏதன் வாயிலாகவோ உங்களுக்கு அதற்கு பிறகாக அறிவித்தல்கள் உங்களுக்கு தரப்படும். ஆனால் அடுத்த மாதம் 5ஆம் திகதியிலிருந்து 10ஆம் மாதம் 7ஆம் திகதி வரைக்கும் இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன்ல இருக்கும் என்று அவர்கள் அறிவிட்டிருக்கிறார்கள். மேலும் அதற்குரிய லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து பின் பண்ணி இருக்கிறேன். தேவையானவர்கள் அதிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அந்த இதிலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்ப நிறைய பேருக்கு வந்து பிரித்தானியாவுக்கு மட்டுமில்லை, வெளிநாடுகளுக்கு சென்று படிப்பதற்கு நிறைய கனவுகள் இருக்கும். ஆனால் பற்றாக்குறை, அதாவது பண பற்றாக்குறையின் காரணத்தினாலே வந்து அவர்களுக்கு செல்ல முடியாது. அதாவது வாய்ப்புகள் இருந்துமே இந்த பணம் என்ற ஒரு விஷயத்திற்காக வந்து அவர்கள் வந்து பின்தங்கி இருப்பதை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு மட்டும் இல்லாமல் இவ்வாறு பிரித்தானியாவுக்கு செல்லவிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் உங்களுடைய தெரிந்த நண்பர்களுக்கும் இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் பார்த்து இதை பயனடையட்டும், எவ்வாறு பார்த்து பயனடையட்டும். ஸோ இவ்வளவுதான் இந்த விஷயம் வந்து. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்பினூடாக நீங்களும் இந்த விடயங்களை பெற்று பயனடைவதற்காக நான் இதை பதிவேற்றி இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதை பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மெயினாக என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்கள். மற்றும் வேறொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.